காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். தருண், அந்த கிளைண்ட் கிட்ட பேச சொன்னேனே, பேசிட்டியா? பேசிட்டேன் வினோத். இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ சரி தருண். வினோத், என்ன? இல்லை ஒரு டவுட்டு கிளியர் பண்ண முடியுமா? சொல்லு. இப்போ இங்கே பிரைமரி அண்ட் செகண்டரியில் ரெண்டுலேயுமே மாஸ்டர் தான் வரணுமா? இல்லை, பிரைமரியில் மாஸ்டர் வந்துச்சுன்னா செகண்டரியில் ஸ்லேவ் தான் வரணும். அப்புறம் செகண்டரியில் ஸ்லேவ் ஒன் டைம் தான் வரணும், மற்றதெல்லாம் பேசிவாக இருக்கணும். இப்போ ரன் பண்ணு. இப்போ புரிஞ்சதா? புரிஞ்சது. அப்போ நெக்ஸ்ட் டைம் நீயே பண்ணிடுவேல? பண்ணிடுவேன். ஓகே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? டைப் பண்ண கோடிங்கெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டெலிட்டா? அட பாவி ரப்பர் மண்டையா, நானே பண்ணிக்கிடுவேன்னு சொன்னதும் இப்படி பண்ணதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேடா. என்ன? ஒன்றும் இல்லை, வேலையை பாரு. அப்போ சரியான லூஸாக இருப்பான் போல. என்னங்க, ஏன் எல்லா தடவையும் இப்படி பண்ணுறீங்க? என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவப்படுற? நான் எப்போவுமே இதை டேபிள் மேலே தான் வைப்பேன், எனக்கு அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போ எடுத்தாலும் யூஸ் பண்ணிட்டு சோஃபா மேலே போட்டு போயிருந்தீங்க. சரி ஓகேம்மா, நெக்ஸ்ட் டேத்துல இருந்து நான் டேபிள் மேலே வச்சிருந்தேன் எப்போ யூஸ் பண்ணாலும். ஓகேவா? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இப்போ உனக்கு சண்டை போடணும் தானே? ஆமாம். சரி ஓகே. ஏய், இங்கே வச்சா என்ன அங்கே வச்சா என்ன? ஏன் இங்கே இருந்து உன்னால எடுத்து யூஸ் பண்ண முடியாதா? எனக்கு அங்கே வச்சாதான் கரெக்டாக இருக்கும். இந்த வீட்டில் எப்பவும் நான் தான் அதிகமாக இருக்கேன், நீங்களா இருக்கீங்க. கரண்ட் போனால் அங்கே போய் எடுக்க தான் வசதியாக இருக்கும். இந்த வீட்டில் எல்லாமே வாய்ஸ்ட படி தான் நடக்கணுமா? நான் யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். ஆமாம். ஓகேவா? இப்போ பெட்டரா ஃபீல் பண்ணுறியா? ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்லக்கா நம்ம ரெண்டு பேருக்கும்? ஆமாம் அபி, வெளியில் ஒரு ட்ரெஸ் ஷாப் இருக்குல்லக்கா, அங்கே நேற்று போனோம். பரவாயில்ல, கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஒரு நாள் வாங்க ஃப்ரீயாக இருக்கும்போது போயிட்டு வருவோம். சரி அபி, இந்த ட்ரெஸ் அங்கே தான் எடுத்தியா? நான் எனக்கு ப்ளூ எடுத்தேனா, ரோஸும் பார்க்க நல்லா இருந்துச்சு, அதான் உங்களுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ அங்கே பாருங்களேன், இவ கண்ணுக்கு நம்ம இருக்கிறதெல்லாம் தெரியுமா தெரியாதாக்கா? எப்போ பார்த்தாலும் பசங்க கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கா. அதுக்கு நீ ஏன் அப்படி இவ்வளோ டென்ஷன் ஆகுற? கணக்குப்படி பார்த்தா இன்னைக்கு நீங்கள் தான்க்கா டென்ஷன் ஆகணும். உங்கள் ஆள் பக்கத்தில் தான் நிற்கா. உங்களுக்கு பதிலாக நான் டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன்க்கா. என்ன? இல்லைக்கா, நம்மளும் இந்த ஆஃபீஸில் தானே இருக்கோம், நம்ம கூட என்னைக்காவது இப்படி வந்து பேசியிருக்காளா? அதை தான் சொன்னேன். அவங்க 3 பேரும் பெங்களூரில் ஒன்றா தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால அவங்க கூட பேசுகிறாளா இருக்கும். இவ யாருக்கு போட்டியாக வந்திருக்கான்னே தெரியலையே. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீ என்ன சொன்ன? சரி வாங்கக்கா, நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவோம். இது அபி, அப்பப்போ நீயும் தருணும் என்னை பற்றி தான் ஏதோ பேசுகிறீங்க, அது நல்லா தெரியுது. என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்கிறையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீங்களாட்டி ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. வாங்க நம்ம உள்ளே போவோம். இல்லை அபி, உனக்கு என்னோடய பாஸ்ட்டு தெரியும் தானே? ஆமாக்கா, தருண் தான் சொன்னான். நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தீங்கள்ல, அப்போ வரை எனக்கு தெரியாது. பெங்களூரில் 2 பேரும் ஒன்றா தானக்கா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு வினோத் அண்ணாவோட பேரண்ட்ஸ் ஊருக்கு வர சொன்னதாகவும் உங்களுக்கும் வினோத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதாகவும் தருண் சொன்னான். அதுக்கப்புறம் என்னதான்க்கா நடந்துச்சு? ஏன் பிரிஞ்சிட்டீங்க 2 பேரும்? அதை பற்றி இனி பேச வேண்டாம் அபி, முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும். அப்புறம் உனக்கு எப்படி வினோத்தோ அது மாதிரி தான் எனக்கும். அதனால் நீயும் தரணும் இதை பற்றி பேசுகிறதா இருந்தால் நிப்பாட்டிடுங்க இனிமே. இல்லைக்கா, உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா வேலையை பார்ப்போம். இந்த அக்கா அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா நம்மகிட்ட மட்டும் போட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. சபா.